வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பேட்டி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நோக்கியே சோசியல் மீடியா ஃபுல்லும் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆனா அந்த வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோமாளித்தனமாக தான் இருக்கும். ஆனால் அது கோமாளித்தனமா இருந்தாலுமே இந்த விஷயம் ஃபுல்லுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டிப் தான். இந்த ரெண்டு டிப்பும் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் லாசினை எப்படி ஹைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க மாதிரி தான் கொஞ்சம் கோமாளித்தனமாவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரிச்சில் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டான வீடியோ ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோக்கு நீங்க பார்த்து பேட்டி தமிழ் சேனல் வாங்க டேரக்டா வீடியோ கிளப்பலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எந்தெந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அடிஷனலாக வேறு ஏதாவது டைப் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருந்தேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம முதல்ல பார்க்க போகிற டிப்பை நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மெசேஜை நீங்கள் பார்க்காமலே அவங்க லாஸ்ட் சீன் எப்போ வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இதில் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ரிசீவ் ஆகும் பாருங்கள். இல்லை ஹாய் எப்படி மெசேஜ் பண்ணி டேரெக்டாகவே சென்ட் பண்ணிடுறேன். இன்னொரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ரிசீவ் ஆகுது. நான் டேரெக்டாகவே கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறதில்ல. டேரெக்டாகவே ஆனதை வாட்ஸ்அப் யூஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணக்கிட்ட பார்த்தீங்கன்னா அது ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி அதில் ஒரு ஐ டாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஐ டாட் மட்டும் நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் போக தேவையில்லை. இன்பாக்ஸ் போகாமலே டேரெக்டாக அவங்க லாஸ்ட் எப்போ வந்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அவங்க மெசேஜ் எப்படி ரீட் பண்ணுறது அதையும் நான் சொல்லித்தரேன். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளியே வந்திருக்கேன். வெளியே வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணக்கிறது பார்த்தீங்கன்னா விஜெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி எடுத்துட வேண்டியிருக்கும். இந்த விஜெட்ஸோட பெஸ்ட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக நீங்கள் வேறு பர்சன் உங்களுக்கு அனுப்பிவிட்டுருந்தாலுமே டேரெக்டாகவே நீங்கள் இதுக்குள்ளே போய் நீங்கள் எவ்வளோ பெரிய பேராகிராஃபாக இருந்தாலும் ஆன்லைன் போகாமலே டேரெக்டாக இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆன்லைன் வந்தது அவங்களுக்கு காட்டவே காட்டாது. மெசேஜ் ரீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் வராத மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கெத்தான மூமெண்ட்டை இதில் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த பெஸ்ட்டான ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பேராகிராஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக இதில் வாசித்து விட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பேராகிராஃபுக்கு உள்ளே போய் தான் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக இது மூலமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற டிப்பை நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டான டிப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பர்சன் வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக் பண்ணாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்கிட்டே உங்களை மேலே ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பேம் கொடுத்தது தான் ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பரை டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு இன்சர்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ஹெல்ப்புக்குள்ளே போய் அதில் வந்து கான்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ டேரெக்டாக அதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். எழுதிட்டு நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து 3 ஸ்க்ரீன்ஷாட் வேரியபிள் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் ஆட் பண்ணுற வேண்டி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் வேரியபிள் ஸ்க்ரீன்ஷாட் தொட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அன்வான்ட் பர்சன் மேலே சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை வரைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு. அவ்வளோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணி விட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.